ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்று கூட நான் பார்க்குற பாடம் என்னென்னா, இளமை பருவம். பிரசங்கி இன்னொரு இதில் சபை உரையாளர் சொல்லுவாங்க. அதில் 9வது அதிகாரம், மன்னிக்கணும், 11வது அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். இந்த 2 வசனத்தை படிச்சிங்கன்னா, இளையோர்களே கேளுங்க, இளமை பருவம் களிப்பூட்டுகிறது இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறது தான் இளமை பருவம். ஆனால் இளமை பருவத்தில் நீங்கள் களிப்படைகிறீங்க. அதாவது உங்கள் உள்ளம் களிப்படையுது, உங்கள் மனம் விரும்புவதெல்லாம் செய்கிறீங்க, உங்கள் கண்களின் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களுக்கோ அதுக்கு உரிய தீர்ப்பை கடவுள் உங்களுக்கு வழங்குவார். நன்மை செஞ்சீங்கன்னா நல்லது செய்வார், தீமை செஞ்சீங்கன்னா தீமை, அதுக்குரிய தீர்ப்பும் ஆண்டவர் வழங்குவார். 10வது வசனம் அழகாக போட்டிருக்கோம். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, ஆனால் உங்கள் சரீரத்தை கேடு உள்ளதாக ஆக்காதீங்க, உங்கள் சரீரத்தை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா சரீரன்றது தேவனுடைய ஆலயம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள வாசம் செய்கிறார். அப்பேற்பட்ட சரீரத்தை நம்ம கெடுத்துக்கிட்டால் அது ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:13 கொரிந்தியரில் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரம் ஆலயமாக இருக்கிறது, ஒருத்தன் சரீரத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்ம சரீரத்தில் கேடு இல்லாதபடி பாதுகாத்துக்கிறோம். அந்த இளமை பருவம் தான். அந்த இளமை பருவத்தில் உங்களை பார்த்து நடந்துங்க. ஏன்னா குழந்தை பருவமும் இளமை பருவமும் கொஞ்ச நாளில் மறையக்கூடியது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம என்னவோ ரொம்ப நாள் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோ நாள்லாம் இருக்காது. அந்த இளமை பருவத்தில் உள்ள எப்போவுமே களிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எதை வேணால் செய்ய தோணும், நல்லதும் செய்ய தோணும், கெட்டதும் செய்ய தோணும். ஆனால் நல்லது செய்கிறது ரொம்ப கம்மி, கெட்டது செய்கிறது ரொம்ப இது. ஏன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது குழந்தை பருவத்தில் கள்ளங்கப்படெல்லாம் சுற்றி நிற்போம். அந்த வளரும்போது நம்மளுக்கு ஒரு மயக்கம் வரும். அதுதான் அந்த மயக்கம்தான் அந்த இச்சை, போதை, இந்த மாதிரி ஆசை, பேராசை, இந்த மாதிரி கேவலமான ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ அந்த ஆசைகள், அந்த பேராசைகள், அந்த இச்சைகள் எல்லாம் நம்ம செய்யும்போது தெரியாது. அப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சதுக்கெல்லாம் கடவுள் ஒரு தீர்ப்பு கொடுப்பார் பாருங்க, அப்போ தெரியும் அது ஏன்டா செஞ்சோம் அப்படின்ட்டு. சிலவங்க தெரிஞ்சே செய்வாங்க, சிலவங்க தெரியாமலும் செய்வாங்க. ஆனால் தெரியாமன்னு சொல்ல முடியாது, அது தெரியும், ஆனாலும் தெரியாமல் அது நடந்துடும். அதனால் தயவுசெய்து உங்கள் இளமை பருவத்தை, வாலிபர்களே, இளைஞர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் இளமை பருவத்தை தயவுசெய்து பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த இளமை பருவம் தான் உங்களை சாத்தான் உங்களை தூண்டி விடுவான். எது பண்ணாலும் தப்பு கிடையாது, இச்சையாக இருந்த தப்பு கிடையாது. நிறைய பேர் இந்த விபச்சாரம் அதில் தூண்டி விடுவான், போதைக்கு தூண்டி விடுவான். அதனால் தயவுசெய்து பிள்ளைகளே, அதெல்லாம் வேண்டாம். அது பயங்கரமான பாவம். நம்ம சரீரத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அது நாங்கள் கூட சின்ன வயசில் பைபிள்லாம் படிக்கலாங்க, சரியா? கோயிலுக்கு போவோம் வருவோம், அவ்வளோதான். ஆனால் பைபிள் படிக்கும்போது தான் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், உங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் வாசம் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது தான் எங்களுக்குள்ளே சரி நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம்ல அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. அப்போது நம்ம அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இளைஞர்கள், வாலிபர்கள், நீங்கள்லாம் தயவுசெய்து
உங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்கிறபடி எந்த தவறும் பண்ணாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸை மதிங்க, பெரியவங்களை மதிங்க, நண்பர்களோடு இருங்க. ஆனால் கூடா நட்பு நல்லதில்லை. எல்லார்கிட்டையும் ரொம்ப நட்பாக இருக்காதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. மற்றவங்களுக்காக உங்களை நீங்கள் கெடுக்கும்போது பாவம் வந்து உங்களை தான் வந்து சேருமே தவிர அவங்கள சேராது. நான் அவனுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் அது அவனுக்கு சேராது. அந்த பாவம் உங்களை தான் சேரும். அதனால் உங்கள் இளமை பருவத்தை பத்திரமா பாதுகாத்துக்க. அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த இளமை பருவம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தில் நீங்கள் அது வந்து பொக்கிஷம்னா தெரியும்ல, புதையல் மாதிரி. அந்த புதையலை நீங்கள் பத்திரமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த பருவம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அந்த இளமை பருவத்தை மட்டும் நீங்கள் வந்து இந்த இச்சைகளோ இல்லை பேராசைகளோ இல்லை ஆசைகளோ இல்லை களிப்பூட்டுற எண்ணங்களோ அதெல்லாம் இருந்தால் அது பாவத்தில் முடியும். நீங்கள் பாருங்கள், ஏவாள் வந்து அந்த பாம்புக்கிட்ட பேசும்போது அந்த அந்த கனியை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னா, அந்த கனியை ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லை நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் தேவனை போல் ஆகிடுவீங்கன்னு சொல்லும்போது அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த களிப்பு பார்க்க தான் செஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த களிப்பு வந்துடுச்சு. அது சுவையாக இருக்கும்னு தோணிடுச்சு. அதை பார்க்கும்போதே ஆசை வந்துடுச்சு. அந்த மாதிரி கடைசியில் அந்த பாவம் பார்த்தீங்களா நம்மளை இன்ன வரைக்கும் வந்து நம்மளை தொடர்ந்துனே இருக்குது. அந்த இளமை பருவத்தை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்குவேன். அந்த பருவத்தில் தான் நம்மளுக்கு எல்லா ஆசைகளும் வரும். நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழுங்க. உங்கள் சரீரத்தை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. நன்றி. இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.